ராஜாங்க ரீதியிலான பதவி இல்லாமல் அவருடைய நடவடிக்கைகள் தரமிறக்கப்பட்டவையாக அந்த பதவி வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிறகான இந்த இவரை நியமித்தது தொடர்பான விவாதங்கள் நேற்று செனட் சபையில் இடம்பெற்றிருந்தன. நிச்சயமாக இவரது நியமனம் என்பது அவரது டெமோக்ராட்டிக் கட்சியினரால் வரவேற்கப்படாத ஒன்றாக இருந்தது. பயங்கரவாத எதிர்ப்பு பணியகத்தின் தலைவர் ஆக இருந்த ஜோ கென்ட் நேற்றைய தினம் டக்கர் கார்சனுடன் ஒரு உரையாடலில் ஒரு மணி தியாலத்துக்கு மேல் ஈடுபட்டிருந்தார். அதன் பொழுது அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் என்பன மக்களுக்கு பொய்யான தகவல்கள் அல்லது மக்கள் திசை திருப்பப்படுகின்ற வகையிலான தகவல்களை வழங்குவதில் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவருடைய அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றும், அதாவது ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களின் தாக்குதல்கள் மூலம் இந்த மக்கள், அதாவது வளைகுடா நாடுகளில் உள்ள மக்கள் மற்றும் கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை ஈரான் நிறுத்த வேண்டும் என்பதோடு ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு சபை என்பது இந்த விவகாரத்தில் ஒரு அதாவது போர் நிறுத்தம் ஒன்றிற்கு வழி வகுக்க வேண்டும் என்று பெற்றிருக்கிறார்கள். அதை போர் நிறுத்தம் என்று அவர்கள் சொல்வதை விடுத்து அதாவது இந்த பாதுகாப்பு சபை கூடி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வழியை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று ஈரானிற்கான கண்டன குரலாக வந்திருக்கின்றது. இதற்கான காரணம் இவை அனைத்தும் அரபு நாடுகள். ஈரான் தொடர்ச்சியாக இந்த வளைகுடா நாடுகளை தாக்கி வருகின்றது. அதிலும் குறிப்பாக பார்த்தீர்களானால் சவுதி தாங்கள் அமெரிக்காவை தங்கள் மண்ணிலிருந்து போராட அனுமதிப்போம், ஏனென்றால் ஈரான் தங்களை தாக்குகின்றது, எனவே தங்களுக்கு பாதுகாப்பில்லை என்கின்ற அளவிற்கு சென்றுகின்ற அளவிலும் ஏனைய அரபு நாடுகள் கூட ஈரான் மீதான வன்மத்தை விதைக்கின்ற அளவிலும் வந்திருப்பது என்பது நிச்சயமாக ஈரானிற்கு ஒரு நன்மை தரக்கூடிய செய்தியாக இருக்காதெனினும் இது எவ்வாறான விளைவுகளை தரும் என்பதை கட்டியம் கூற முடியாது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஈரானை பொறுத்தவரையில் அனைத்தையும் இழந்த நிலையில் இப்பொழுது இருக்கின்றது. இந்த செய்தி ஊடகங்கள் மீதான வன்மமான தாக்குதல்கள் அல்லது கண்டனங்கள் வெளியிடுவதில் எவ்வாறு பாதுகாப்புத்துறை செயலர் ஈடுபடுகின்றாரோ அதே அளவான ஒரு பங்கை இவர் வகித்திருந்த முன்னைய நாள் சம்பவங்கள் கூட தற்பொழுது இதில் பேசு பொருளாகி இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்டமைப்பு என்பது நிச்சயமாக அவருடைய எண்ணத்தை பிரதிபலிப்பது, அதாவது ஒரு நேர்மை வழி நின்று அவருக்கு அறிவுறுத்துபவர்களாக அல்லாமல் அவருடன் இணைந்து செல்பவர்களாக இருக்கின்ற ஒரு காரணத்தால் இவ்வாறான விடயங்கள் பெரிதுபடுத்தப்படுகின்றன.